அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கள்ளக்குறிச்சி மாவட்டமே எனது தலைமையிலான அதிமுக ஆட்சியில்தான் உருவானது என்பது தெரியுமா தெரியாதா என்று இபிஎஸ் பதிலளித்துள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராஜகுமரன், விவரங்கள் என்ன? கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கு நேற்றைய தினம் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்த தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய உரையின் பொழுது ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். திமுக ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்களிலே ஒரு 5% திட்டங்களையேனும் அதிமுக ஆட்சியில் நிறைவேற்றி இருந்தார்களா, அது குறித்து விவாதிக்க தயாரா என்று எதிர்க்கட்சி தலைவரை நோக்கி தன்னுடைய சவாலை முதலமைச்சர் விடுத்திருந்தார். இந்த நிலையில் தான் அது குறித்து பதிவிட்டிருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி, முதலமைச்சர் மேடை போட்டு பேசிய கள்ளக்குறிச்சி மாவட்டம் என்பதே என்னுடைய தலைமையிலான அதிமுக ஆட்சியில் தான் உருவானது என்பது முதலமைச்சருக்கு தெரியுமா என்று கேள்வி எழுப்பி இருக்கின்றார். அவர் நின்று பேசிய அதே கள்ளக்குறிச்சியில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி சொல்லும் அதிமுகவினுடைய சாதனை என்னவென்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி, அதிமுகவின் திட்டங்களுக்கு ரிப்பன் வெட்டி ஸ்டிக்கர் ஒட்டுவதையே 95% வேலையாக கொண்ட முதலமைச்சர் தாங்கள் நிறைவேற்றிய திட்டங்களில் 5% திட்டத்தை ஏனும் அதிமுக ஆட்சியில் நிறைவேற்றப்பட்டதா என்று கேள்வி எழுப்புவதற்கு அவருக்கு தகுதி இருக்கின்றதா என்றும் அவர் விமர்சித்திருக்கின்றார். தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு, பெண்கள் பாதுகாப்பு சீர்குலைத்து விட்டு எங்கு திரும்பினாலும் போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் காலரை தூக்கிவிட்டு பேசுகின்றாரே முதலமைச்சர், கொஞ்சமேனும் அவருக்கு தயக்கம் இல்லையா என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கின்றார். 20 லட்சம் மாணவர்களுக்கு லேப்டாப் என்று போகிற போக்கில் முதலமைச்சர் கூறிவிட்டார். எத்தனை பேருக்கு லேப்டாப் போய் சேர்ந்தது? தேர்தல் பயத்திலே 4 ஆண்டுகள் கொடுக்காமல் தற்பொழுது அவசர கதியில் அரைகுறையாக கொடுக்க போவதாக முதலமைச்சர் பெருமை பேசிக் கொள்கின்றார் என்றும் விமர்சித்திருக்கின்றார். பெரிய அளவில் ஏமாற்று வேலைகளை மட்டும்தான் செய்கின்றார்கள் என்று விமர்சித்திருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி, முதலமைச்சர் நேற்று மூச்சு இறைத்து வாசித்த பட்டியல் என்பது முதலமைச்சருடைய பட்டியல் தான். அதே போன்று நீங்கள் கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளில் எத்தனையை நிறைவேற்றினீர்கள் என்பதையும் இதே போல் வாசிக்க தயாரா என்று கேள்வி எழுப்பியிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் ஏதோ ஓபன் சேலஞ்ச் என்று முதலமைச்சர் என்னை நோக்கி சொல்லி இருக்கின்றார். பல ஆண்டுகளாக முதலமைச்சருக்கு நான் ஒரு ஓபன் சேலஞ்ச் பெண்டிங்கில் வைத்திருக்கின்றேன் என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர், என்னோடு நீங்கள் நேருக்கு நேர் மேடை ஏற தயாரா என்று தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை நோக்கி எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியிருக்கின்றார். அதிமுக ஆட்சி பற்றி முதலமைச்சர் என்ன கேட்டாலும் அதற்கு தான் பதில் கூற தயாராக இருப்பதாகவும், ஆனால் திமுக ஆட்சி பற்றி தன்னுடைய கேள்விகளுக்கு முதலமைச்சர் பதில் சொல்ல தயாரா இருக்கின்றாரா என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கின்றார். ஓபன் சேலஞ்ச் ஸ்டில் ஆன் என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் தன்னுடைய முதல் கேள்வியாக, அந்த ஓபன் சேலஞ்சுக்கான கேள்வியாக நீட் ரத்து என்னாச்சு என்று தன்னுடைய பதிவை மேற்கொண்டிருக்கின்றார். விவரங்களுக்கு நன்றி ராஜகுமரன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.